Hey guys, welcome to Cinematics. Unni Mugundan actingல ஹனீஃப் அடனி ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன்ல பியூர் ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமாவா ரிலீஸ் ஆன மார்க்கோ மூவி ரிவ்யூ தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி இவர் டைரக்ஷன்ல 2019ல ரிலீஸ் ஆன மைக்கேல் மூவியோட ஸ்பின் ஆஃபா தாங்க மார்க்கோ ரிலீஸ் ஆயிருக்கு. மூவியோட ரன் டைம் 2 hours and 25 minutes அண்ட் பட்ஜெட் அரௌண்ட் 30 crores. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் பார்த்துருவோம் வாங்க. விக்டர்ன்றவருக்கு பிறவிலிருந்து கண்ணு தெரியாதுங்க. இவர் இருக்கும்போதே இவர் ஃப்ரெண்டை தொழில் போட்டியில் கொலை பண்ணிடுறாங்க. இவருக்கு கண்ணு தெரியாது. ஸோ இவன் எங்கே சாட்சி சொல்ல போறான்னு விக்டரை கொல்லாமல் போயிடுறாங்க. பட் விக்டர் ஃப்ரெண்டோட ஃபியூனரல்ல கொலைக்காரனோட பாடி சென்ட் அண்ட் காரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு விக்டர். இதை தெரிஞ்ச கில்லர் விக்டரையும் கொண்டுடுறாங்க. இந்த விக்டரோட பெரிய அண்ணன் ஒரு பெரிய கிரைம் சிண்டிகேட்டோட தலைவனாக இருக்கான். செகண்ட் அண்ணன் தான் மார்க்கோ. இந்த மார்க்கோ அந்த கில்லரை எப்படி கண்டுபிடிச்சி ரிவெஞ்ச் எடுக்கிறாருன்றது தாங்க மார்க்கோ மூவி. டைரக்டர் ஹனீஃப் அடனி இந்த கதையை ரொம்பவே ப்ரூட்டலாக தாங்க எழுதியிருக்காரு. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பிளட் சும்மா தெரிக்குது. டெக்னிக்கலி செம்ம சவுண்டான படம் தான் இது. ஆடியோட மேட்ச் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தை குவாலிட்டியாகவே இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உன்னி முகுந்தன் தாங்க மொத்த படத்தையுமே ஷோல்டரில் ஹோல்ட் பண்ணுறாரு. அவரோட ஃபிசிக்னாலையும் பஞ்சிங் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னாலையும் எத்தனை பேர் அடித்தாலும் அது கன்வின்சிங்காகவே தாங்க இருந்துச்சு. இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸுமே சட்டில் தாங்க இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த கேரக்டருக்கான பர்ஃபார்மன்ஸை நீட்டாக கொடுத்துருந்தாங்க. மார்க்கோவே பெரிய வில்லன். இங்கே அவனுக்கே வில்லனாக வர கபீர் துஹான் சிங் தாங்க இந்த படத்தை பார்க்க முடியாதபடி ப்ரூட்டலாக மாற்றிட்டாரு. அப்படி ஒரு சம்பவத்தை கிளைமேக்ஸில் பண்ணியிருக்காரு. ரவி பஸ்டூர் மியூசிக்கில் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்லாம் வேறு லெவலில் வந்திருக்குங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் மார்க்கோட ஃபைட் சீன்ஸ்லாம் அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணுது. எஸ்எஃப்எக்ஸ் டீமோட யூனிக் ஒர்க் நமக்கு படம் பார்க்கும்போதே தெரியுது. அடி ஒன்று இடி விழுற மாதிரி இருக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட்ல பார்க்கும்போது. சினிமாட்டோகிராஃபர் சந்திரு செல்வராஜ் ஒரு நியூ லுக்ல தாங்க இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. மார்க்கோட ஸ்டைல் ஸ்வாக்னு ஸ்லோமோல கேப்சர் பண்ணது அவருக்கு மாஸ் லுக்கையே கொடுத்துருக்கு. எடிட்டர் ஷமீர் முகமது கட்ஸ்ல ஃபைட் சீன்ஸ்லாம் எங்கேஜிங்காகவே இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் கிறிஸ்பாக கொடுத்துருந்தா மூவி இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கும். ஆக்ஷன் மூவின்றதால ஸ்டண்ட் டீமுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குங்க. இவங்களோட எஃபர்ட்ஸ் இல்லைன்னா இவ்வளோ பெரிய ஃபைட் சீன்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கவே முடியாது. இந்த படத்தோட பெரிய நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் தாங்க. லேடிஸ் சின்ன பசங்கன்னு கொடூரமாக கொல்ற மாதிரியெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இவ்வளோ வயலன்ஸ் கதைக்கு தேவையும் படலை. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் காமிச்சாங்கன்னு தாங்க புரியவே இல்லை. 2-3 கேரக்டர்ஸ் தவிர மற்ற எந்த கேரக்டர்ஸுமே ஸ்ட்ராங்காக எழுதப்படலை. ஃபர்ஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் லேக் இருக்க தாங்க செய்யுது. அப்புறம் லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கவே முடியாது. ஏன்னா ஒரு ஃபைட்டு பெரிய கன் வச்சு சண்டை போடுறாங்க, இன்னொரு ஃபைட்டு கத்தி கோடாரியெல்லாம் வச்சு சண்டை போடுறாங்க. அதெல்லாம் நம்பகத்தன்மையோட காமிச்சிருக்கலாம். பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா உன்னி முகுந்தனோட பெர்ஃபார்மன்ஸ், மியூசிக், சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இதெல்லாம் தாங்க. இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் ரிலீஸ் ஆனதில் மோஸ்ட் வயலண்ட் ஃபிலிம்னா அது மார்க்கோவாக தான் இருக்கும். ஸோ இதயம் பலவீனமானவங்க, கைண்ட் ஹார்ட்டட் உள்ளவங்க, சில்ட்ரன்ஸ்னு இவங்களுக்கெல்லாம் இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். இது ஒரு பக்காவான A-rated ஃபிலிம்ங்க. இந்த படம் மலையாளம் லாங்குவேஜில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட தியேட்டர்ஸில் ஓடுது. So if you are interested, go and watch the most violent film of India. Cinematics rating for Marco is 7 out of 10. Thank you guys.